அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயங்கள் நிறைய ஆன்மீக விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் கவனித்து கடைசி வீடியோ பெருசாக இருந்தாலும் அதில் பாருங்கள். ஏன்னா இந்த நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும்போது இப்போ நம்ம சுகபிரமரை வேண்டுறோம். சுகபிரமர்னுமோ நமக்கு நிறைய வாரி கொடுக்கறதா தான் இருக்கிறாரு, எல்லாம் தான் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிரபஞ்சமும் இப்போ நம்ம நீம்குரோலியும் தான் கும்பிட்றோம், எல்லாரையும் கும்பிட்றோம், எல்லாருமே ஒரு ஒரு சடங்கு பண்ணுறாங்க நமக்கு. ஆனால் நீங்கள் அதை கவனிக்க தெரியணும். உங்களுக்கு கவனிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் சில விஷயங்களை உங்கள் கையால் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அவர் ஒன்று அவங்க ஒன்று பண்ணுவாங்க நமக்கு. இந்த பிரபஞ்ச புரிதல் இருந்ததுனா தான் நீங்கள் உங்கள் கையால் பண்ண வேண்டியது ஒன்று இருக்கும். அவங்க அதை சைகை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சைகை பண்ணி இது என்ன சினிமா பேர் சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேம் இருக்குது இல்லைங்களா? அந்த சைகையிலேயே அந்த கேம் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு நிறைய இதில் அந்த மாதிரி சினிமா பேர் சொல்கிறது சைகையிலே பண்ணிவிட்டு அந்த சைகையிலே கண்டுபிடிச்சிட்டா ஒரு சின்ன க்ளூ வேணால் கொடுப்பாங்க. ஆனால் அதை கண்டுபிடிச்சி நம்ம செஞ்சுட்டோம்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயம் அது. தயவு செஞ்சு என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால வாழ்க்கையில் நிறைய மேஜிக் விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு மேஜிக் பண்ணி நீங்களும் அந்த மேஜிக் தெரிஞ்சு ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியாதுல்ல அந்த மேஜிக் என்னன்ற விஷயம். அந்த ஆன்மீக மேஜிக்ன்றது என்ன விஷயம்னு, அது ஒரு ஜாலி கேம்ன்ற விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது. பிரபஞ்சம் என்ன அவங்கக்கிட்ட சொல்ல வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்கள் ஒரு காயினை எப்படி நகர்த்தி வைன்னு சொல்லுது பிரபஞ்சம். அந்த காயினை நீங்கள் நகர்த்தி வைக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த விஷயத்தை உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ உங்கள் வீட்டு உறவுகளுக்கோ சொல்லி புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் புரியும். எனக்கு மட்டும் தான் இப்போ புரிஞ்சிருக்குது பாருங்கள் நிறையா. அந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் புரியறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான், அவ்வளோதான். புரிஞ்சிச்சேன்னா உங்களுக்கு பிராப்தமும் இருக்கணும். ரெண்டாவது ஒரு பக்கம் விஷயங்க, பிராப்தமும் இருந்துச்சானா, நான் சொல்கிற விஷயங்கள் புரிஞ்சிச்சானா அதனுடைய போக்கில் நீங்கள் போயிடணும். அந்த பிரபஞ்சத்தினுடைய உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி படி ஒன்று இருக்கும். அந்த ரூட்டில் நீங்கள் போனாதான் உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் எப்பவுமே உங்களுக்கு நடக்கின்ற அற்புத விஷயங்களை மற்றவர்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. அது நீங்கள் யோசித்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நடந்த விஷயம் ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. அது வாய்ப்பு இல்லாத மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடந்துருக்குது. ஆனால் எப்பவுமே உங்களுக்கு நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு என்ன இருக்குது, உங்கள் கையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. அவங்க பிடிக்காதவங்க கையில் என்ன அதிகமான அளவு இருக்குது, உங்கள் கையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் நிறைய சாமி கும்பிட்றேன். அந்த கான்செப்டை நீங்கள் விட்டுடணும். உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றது. ஆனாலும் அது கிடைத்து விடுகின்றது. ஆனால் அது ஒரு நாளில் கிடைக்கல. உங்களுக்கு பிரபஞ்சத்தை பற்றி தெரியுது. பிரபஞ்சம் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வருதுன்னு புரியுது. புரிஞ்சதுனால அது 2 காயின் நகர்த்தி வைக்குது. நீங்கள் அது இன்னொரு காயின் பக்கம் நீ தான் நகர்த்தணும்னு சொல்லுது நைஸாக. நீங்கள் அது புரிஞ்சு அந்த காயினை நீங்கள் நகர்த்திடுறீங்க. அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத விஷயம், நடக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத விஷயம். அது ஏன் நடக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத விஷயம்னா, பர்பஸாகவே அது யாராலேயோ தடுக்கப்பட்டது, இல்லை பர்பஸாகவே உங்களுடைய கர்மா அப்படி இருக்குது, இல்லை பர்பஸாகவே யாரோ கொடுத்த சாபமாக இருக்கின்றது. இத்தனை விஷயங்கள் இருக்குது. அத்தனை விஷயங்களையும் தாண்டி ஜெயிக்க வைக்கின்றது. அப்படி இருந்த பட்சத்தில் நீங்கள் எப்படி அதை கம்பேர் பண்ணலாம்? அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஏன் இப்படின்றது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாதே. நீங்கள் எவ்வளோ ப்ரெஷியஸ் திங் உங்களுக்கு இருக்குது. பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்க தெரியுது. உங்கள் காயினை எப்படி நகர்த்தணும்னு உங்களுக்கு தெரியுது. பிரபஞ்சம் என்ன எந்த காயினை எங்கே நகர்த்தி வைக்க சொல்லிச்சுன்னு புரிஞ்சு நகர்த்துறீங்க. சரி, இப்போ கூட நான் பேசுறது உங்களுக்கு புரியல இல்லைங்களா? இப்போது எனக்கு இந்த சுகபிரம்மருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அந்த 9 நாள் சுற்றிட்டு 11 நாள் சுற்றுற விஷயம் எஸ்வி சேகர் அவர்களுக்கு அந்த சுகர் குமார் என்றவர் சொன்னார். அந்த சுகர் குமார் யாருன்னு கேட்டால் அவர் ஆவிகள் உலகம் பேசுகிறாரு ரவிச்சந்திரன் அவர்கள். அவர்கிட்ட பிஏவா போனவர். அவர் போனப்போ அவர் இந்த மாதிரி எனக்கு எழுத்துக்கள் சுகபிரம்மர் பேப்பர்லேயே மறைஞ்சி சினிமாவில் இது டைட்டில் போகும்போது மறைஞ்சி வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு அனிமேஷன் ஆகுது. சுகபிரம்மர் அந்த மாதிரி ஒருத்தர் கிளி முகம் கொண்ட ஒருத்தர்
எனக்கு சொல்கிறாரு. அவர் வந்து எனக்கு கிளிமுகம் போட்டு வராரு ஒருத்தர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்றவர் அவர் குமார்ன்றவர் தான் சொல்கிறாரு. இவர்கிட்ட தான் சேர்றாரு அவர் வந்து. ஆனால் அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தவர் இருக்காரு. அதுக்காக இவர்கிட்ட வராரு அவர். இவர்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட கற்றுக்கலான்னு வராரு அந்த ஆவிகள் உலகம் ரவிச்சந்திரன் அவர்கள்கிட்ட. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு மறுநாள் போய் பார்க்கும்போது அன்றைக்கி நைட்டே அவங்க வீட்டில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்குது. மறுநாள் போய் பார்க்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் அவர் சொல்கிறார். இதெல்லாம் பேப்பரில் காமிச்சுது. நேற்று உங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனைங்க அதுங்க எல்லாமே இந்த பேப்பரில் எனக்கு காமிச்சதுன்னு சொல்கிறப்ப அப்போ நம்பிக்கை வந்துடுது அவருக்கு, ஆவிகள் உலக ரவிச்சந்திரன் அவர்களுக்கு. அந்த குமார்ன்றவருக்கு தான் பின்னாளில் சுகர் குமார்னே பேர் வந்துடுது. அவர் டி நகரில் இருக்கிறாரு. இப்போதைக்கு அவங்க மனைவி அதை தொடர்ந்து நடத்துகிறாங்க. அவர் ஆத்மரூபமாகவே மற்றவங்களுக்கு பதில் சொல்கிற விஷயமா அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அதெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணல. அந்த அட்ரஸ் எல்லாம் கூட அவர் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் நான் இன்னும் அந்த விஷயத்தை பார்க்கல. எனக்கு இங்கேருந்தே பேசிகிட்டு இருக்கிறாங்களே அவங்க எல்லாமே, இப்படியே எல்லாமே நிறைய உணர்த்திக்கிட்டு இருக்காங்களே. நான் நினைக்க சுகர் குமார் நான் என்ன சொன்னேன், சுகர் குமாரை நம்ம நினச்சிட்டு அவர் மூலமாக நம்ம சுகபிரமர்கிட்ட போனோம்னா நம்ம அவர் கூட குயிக்காக கனெக்ட் ஆக முடியும். அவரை தான் நம்ம முதல்ல வச்சுக்கணும். ஒரு குரு இருக்கணும் எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அந்த குருவினுடைய ஆசீர்வாதத்தில் போனோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்குன்ற மாதிரி நான் அந்த தம்னையில் ஒரு 10 நாள் போட்டு வச்சுருந்தேன் நான். அதை அவரையே தான் நினச்சிட்டு தான் அப்புறம் நான் பிரம்மரை கேட்குறது. அதனால தான் எனக்கு இங்கேருந்து அந்த கனெக்டிவிட்டி நிறைய விஷயம் கிடைக்குது. சரி, நான் ஒரு பக்கம் காயினை நகர்த்துறதுன்னு உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னதுன்னா அந்த கேட்குதுங்களா கிளி சத்தம்? அந்த இது என்னத்துக்கு அந்த ஒரு நாளும் நான் போகும்போதே கரெக்டாக நான் படிக்கட்டு காலையில் நம்ம எழுந்துக்கும் போதே அங்கங்கே கேட்கும், அது வேறு. ஆனால் படிக்கட்டுலேருந்து நான் இறங்கும்போது கூட்டமாக கிளி கத்திரும். அப்புறம் நான் போயிட்டு ஒரு 2 தெரு ஒரு மூவ் ஆகும்போது ஒரு இலை என் தலை மேலே விழும். அந்த சமயத்தில் ஒரு 2, 3 கிளி என் தலைக்கு மேலே கத்தும். அது எப்படி உலகத்தில் எனக்கு என்னென்னா, என்ன மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளோ கும்பிட்றவங்க இருப்பாங்க. அப்போது எத்தனை துகள்களாக அது பறந்துருக்கும் பாருங்கள். இப்போ எனக்கு மட்டும் நடக்குமா? இல்லை. யாரெல்லாம் இதை நம்பி அங்கெல்லாம் இருந்து கும்பிட்டு வந்தாங்களோ, யார் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கும் அது நடக்கும். எல்லா இடத்துலையுமே காட்சி கொடுக்கக்கூடியவங்க. 2வது இந்த கடவுள் சக்தின்றது துகள்களாக நீ எத்தனை மனித ரூபம் இருக்குதோ அத்தனை மனித ரூபம் ஒருவேளை மொத்த பேருமே நினைக்கிறாங்கன்னா மொத்த பேருக்குமே அவங்களால காட்சி கொடுக்க முடியும். மொத்த பேருக்குமே அவங்க கனெக்டிவிட்டியில் இருக்க முடியும். அவங்களுக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்கும். நீ என்ன கேட்குற, உன் குடும்ப பிரச்சனைனாலும் அவங்களுக்கு புரியும், அவங்க குடும்ப பிரச்சனைனாலும் அது புரியும். அது ஒரு ஆத்ம ரூபம். ஆத்ம ரூபத்துக்கு ஒரு பிரம்மாண்ட சிப் இருக்குது அது கூட உள்ள. அது ஹார்ட் டிஸ்க் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல அந்த ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நடந்தது. அதில் சிலது வீடியோ கூட போட்டேன் உங்களுக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட் டே போனேன், செகண்ட் டே போகும்போது சத்ய சாய்பாபா வந்து என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வந்தார். கிளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, கூட கிளி கான்செப்ட் வருது. 2வது நீம் கரோலி பாபாவை சொன்னதுனால ராமர் கனெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது. ராமர் என்ற கனெக்ஷனும் ஹனுமன் என்ற கனெக்ஷனும் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவரை கும்பிட்டதுனால அங்கங்கே நம்ம மதங்கேஸ்வர மாதங்கி, அதுக்கப்புறம் நீம் கரோலி, அதுக்கப்புறம் சத்ய சாய்பாபா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த சுகபிரமர்ன்ற கான்செப்ட் ஒன்று ஒன்றா வருது. ஆனால் அந்த அந்த அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் கூட ஜாயின் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது இவர் கூட அந்த அந்த கிளி சத்து கேட்குறது மட்டும் இல்லாமல் அந்த சத்ய சாய்பாபா அவரது நான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள். சத்யன் தேட்டரில் இது 1 வருஷம் ஓடிச்சு அதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. சத்ய சாய்பாபா தான் நம்மளுக்கு ஏதோ சொல்ல வராருன்னு நான் நினச்சிக்கிட்டே ஒரு 4 பில்டிங் தள்ளிட்டு போகும்போது ஒரு ஆட்டோ மேலே சத்ய சாய்பாபாவுடைய ஃபோட்டோ போட்டிருக்கு. சேம் ஃபோட்டோ, சேம் ஆட்டோ. அதுக்கு அடுத்தடுத்து 3 நாள் காட்டுச்சு எனக்கு. 3 நாளும் ஒரு முக்கியமான நாள்லேயே கரெக்டாக காட்டுச்சு. அது ஒரு பக்கம் இருக்குதுங்களா. எனக்கு அந்த பிரபஞ்ச நகர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. நான் வீட்டில் ஒரு வேலை செய்கிற ஒரு அயன்காராக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் நம்மளுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கலாம், இல்லை உடனே ஒரு பெரிய ஒரு நகைக்கடை ஓனராக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஜூனியராக இருக்கலாம். எல்லாத்தையுமே பார்க்கணும். இவங்க நம்ம உறவாக இருக்கும், அது மட்டும் பார்க்க முடியாது. இந்த நட்சத்திரத்தை கொண்டுவங்க நான் சொன்ன பாருங்கள், இந்த கர்மா நட்சத்திரப்படி வரும் பாருங்கள், அந்த நட்சத்திரப்படி வரலாம். இப்போது எனக்கு என் கர்மப்படி வந்து எனக்கு புனர்பூசம், பூரட்டாதி, பிசாகம் இது 3 பேரால் எக்ஸ்ட்ரீம் கெட்டது. சரிங்களா. நான் வந்து அவங்களால நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கலான்னு நினைக்க முடியாது. ஏன்னா அதே 3 பர்சனால் எக்ஸ்ட்ரீம் கெட்டதும் நடக்கும், எக்ஸ்ட்ரீம் நல்லதும் நடக்கும். சரிங்களா. அதனால தான் திரும்ப நான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்கன்னாவே நல்லது நடக்கணும், ஆஹா வாங்கிங்க இவங்க கையால் வாங்கினா நம்மளுக்கு ஆசீர்வாதம்லாம் நினைக்க முடியாது. இந்த நான் சொல்கிற மாதிரி புரிதல்கள், இந்த கடவுளை வணங்குகின்ற முறைகள் இருந்தால் தான் அது என்ன பண்ணுன்னா
அவங்க மூலமாக வர நல்லது மட்டும் நம்மளுக்கு கிடச்சி ஃபில்ட்ரு பண்ணுறதோ, இல்லை அவங்க இந்த முறை அதே நட்சத்திரக்காரர்களால் நம்மளுக்கு நல்லது நடக்க போகிறதில்லன்றத இண்டிகேட் பண்ணும். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி நீம் கரோலி பாபா, நம்மளுடைய குலதெய்வம், இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த சமயத்தில் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கணுமோ, அவங்கள அந்த வணங்குற முறைகள், அந்த அவங்கள சண்ட் பண்ணுறதோ, இல்லை அவங்கள பற்றி நினைக்கிறது, இந்த பறவைங்களுக்கு இந்த பறவைக்கே சாப்பாடு இந்த சமயம் வைக்கிறது, அந்த பறவையை இந்தவா நினச்சி பார்க்குறது, இதுங்களை நடத்தும் போது தான் அந்த நட்சத்திரக்காரர்களை வருகின்ற எக்ஸ்ட்ரீம் ஆபத்தை தடுக்கிற விஷயமும் அங்கே நடக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த ராமர் கனெக்ஷன் வருது எனக்கு. புனர்பூச நட்சத்திரம் எனக்கு நல்லதும் பண்ணும் கெட்டது பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த நட்சத்திரமே எனக்கு கிடையாதுங்க. அந்த நட்சத்திர கான்செப்டே எனக்கு கிடையாது. ஆனால் புனர்பூச நட்சத்திரம் ராமருடையது. இப்போ நீம் கரோலி பாபாவை வணங்குறோம். நீம் கரோலி பாபாவுடைய மந்திரம் என்னன்னு கேட்டால் ராம் ராம் ராம். அப்போ ராம் 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 ஹனுமன் நீம் கரோலி 59ன்ற நம்பர், ஆப்பிளில் அந்த லோகோ, அந்த ஃபேஸ்புக் ஓனரு, அந்த கூகுளோட இது அவங்க எல்லாமே அவர்கிட்ட வந்து போய் அந்த கம்பெனி அதுங்கெல்லாம் வந்த விஷயம் அவர் கூட கனெக்ஷன் இருக்குதுன்றதுக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரோட்டில் பார்க்கும்போது அந்த லோகோவோ ஏதோ பார்க்கறதுக்கு நம்ம வச்சுக்கிறோம். இப்போது எனக்கு அந்த புனர்பூச கான்செப்டில் வர்றது என்னுடைய குரு கர்மாவை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் இருக்குது. ஆனால் அது இல்லாமையே அது ராமருடைய நட்சத்திரம் புனர்பூசன்றதுனால அந்த புனர்பூச நட்சத்திரத்தை கொண்டவர்கள் எனக்கு ஒரு பொருளை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது நீம் கரோலியோட கனெக்ஷன். அப்படி புரிஞ்சுக்கணும் சொல்கிறேன். ஏன் அதை நான் இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நான் ஒன்றும் குரு கர்மா கிடையாது, எனக்கு ஏன் புனர்பூசம் நீங்கள் நினைக்க முடியாது. இந்த ராமர்ன்ற கனெக்ஷனுக்காகவும் அது புனர்பூசம் வரலாம், கனகம்பட்டி பழனிசாமின்றதுக்கும் அந்த புனர்பூசம் வரலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்களை முழுசாக பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த வகையிலையும் உங்களுக்கு லைஃப்பில் லாஸ் வராது. இந்த பிரபஞ்சம் கைப்பிடிச்சு உங்களை கூட்டின்னு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வீடியோ பெருசாக பண்ணிடணும், அவ்வளோ நேரம் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காகலாம் நான் சொல்கிறதில்ல. என்னால் சுருக்கமாக கடவுளே பிரபஞ்சமே எனக்கு கொஞ்சம் சுருக்கமாக பேசுகிற மாதிரி கூட, ஏன் தான் அவ்வளோ வாரி எடுத்து வந்து பிரபஞ்ச விஷயங்களை கொட்டுற இப்படி எனக்கே டைரியில் எழுதுறதுக்கு இடம் பற்ற மாட்டேங்குதே. ஒரு வருஷத்துக்கே 3-4 டைரி எழுத வேண்டியதாக இருக்குது. மொத்த கதையும் எழுதுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு போதே. எனக்கு ஏன் பிரபஞ்ச விஷயங்களை சிம்பிளாக காட்ட, எனக்கு எதுக்கு உடனே ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு ஏன் பிராபகமாக கொட்டுற அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறேன். ஏன்னா அது அப்படி தான் பண்ணுது. அதில் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சுகபிரமர் அந்த நீம் கரோலி பறவை அதெல்லாம் எந்த மாதிரி அதெல்லாம் நிறைய டெய்லி போட்டுனே வரேன். இப்போ நம்ம சுகபிரமர் கான்செப்டில் இருக்கிறோம் இல்லைங்களா, அவர் சொன்ன மாதிரியே நான் அந்த குமார்ன்றவரை நினச்சே நான் பண்ணதுனால்தான் அவ்வளோ கனெக்டிவிட்டி கிடச்சிது. இந்த 9 நாள் சுற்றினா கூட அந்த டி நகர் குமார்ன்றவரை பற்றி கேட்டு இவர் கூட கனெக்ட் ஆனதுனால்தான் இவர் இவ்வளோ கனெக்ஷன் கொடுத்தாரு. இதில் உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல, நான் ஒன்று சொல்கிறேன். இதில் எப்படி சமயபுரம் மாரியம்மா வந்து கனெக்ட் ஆனாங்கன்ற விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க. நிறைய விஷயங்கள் 2ஆவது நாள் போகும்போது பாரிஜாதம்ன்றது ஒரு செடி வாங்கினதெல்லாம் சொல்லியிருந்தேன். வைகுண்ட ஏகாதசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 9 நாள் போயிட்டுருக்கேன் இல்லைங்களா, அதாவது கிறிஸ்மஸ்ஸு வளர்பிறை சஷ்டி அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இந்த 9 நாள் சுற்றிட்டு வர்றது. அதில் வைகுண்ட ஏகாதசியிலிருந்து சொல்கிறேன். அப்போ தான் ஓரளவுக்கு உங்களால் வீடியோ பெருசாக போகாமல் இருக்கணும்னு பார்க்குறேன் நான். வைகுண்ட ஏகாதசிக்கு காலையில் என்னை வந்து ரொம்ப நேரம் வீழ்ச்சி நின்றுட்டு என்ன பண்ணிடுறேன்னா தூங்கிடுறேன். அப்போ பிரம்ம முகூர்த்தத்துலேயே நான் செய்யணும்னு நினைக்கிறேன், நிவேதனம் என்னென்னவோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறேன், தூங்கிடுறேன். வெடியவோ என்னவோ தூங்க ஆரம்பிச்சிடுறேன். அப்போ தூங்க ஆரம்பிக்கும்போது படுக்கையிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்தவுடனே அந்த ஃபோன் காலை நான் வந்தால் அன்னோன் நம்பர் எடுக்க மாட்டேன். 2வது முறை வந்துதானா அது ஏதோ வேறு யாருனா இருக்கலாம்னு எடுப்பேன். அந்த மாதிரி 2வது முறை எடுக்கும்போது நான் ஸ்ரீனிவாசன் ஃபுல் நேம் அவரது ஸ்ரீனிவாசன் கோபால் போலுக்குது. ஸ்ரீனிவாசன் ஏதோ ஒரு கோபாலன் வருது. ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். நான் வந்து விவேகானந்தா ஸ்கூலோடைய கரஸ்பாண்டண்ட்டு. ஆனால் இவர் அந்த சின்மயா வித்யாலயா, எங்கள் வீட்டுக்கிட்ட சின்மயா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலினுடைய ஒரு ப்ரோக்ராம்காக நான் வந்து உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன் அப்படின்றாரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் பின்னாடி அந்த கதைங்கள்லாம் பார்த்துக்கலாம். ஆக மொத்தத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி நம்மளுக்கு அந்த பெருமாளினுடைய பேரை கொண்ட ஸ்ரீனிவாசன்றவர் நம்மளே படுக்கையிலேருந்து அவர் தான் வந்து பள்ளி கொண்டு படுக்கையில் இப்படி படுத்த மாதிரி ஸ்ரீரங்கநாதரை காட்டுவார்னா, நம்ம இப்போ போய் படுத்துட்டோம், நம்மள அவரை பரவாயில்ல. அப்போ எனக்கு என்னென்னா நம்ம தூங்கிட்டுமே, நம்ம பிரம்ம முகூர்த்தத்துலேயே இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சோமேன்றது பரவாயில்ல. அப்போ நம்மளை ஸ்ரீனிவாசன்ன்றவரே நம்மளை எழுப்புறாரு, அப்போ நம்ம தூங்கிட்டது தப்பில்லை அப்படின்ற மாதிரி ஏதோ நினச்சிட்டு எழுந்துக்கிறேன். அப்புறம் அவர் சொல்கிறாரு, மெய்யப்பன்ன்றவர் உங்களுக்கு உங்கள் நம்பர் கொடுத்தாருன்னு. மெய்யப்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ டெய்லி போகிறேன் இல்லைங்களா பிள்ளையார் கோயில்,
இந்த சுற்றுறதுக்கு கூட சுகப்பிரமருக்காக பிள்ளையார் கோயில் தானே போய் சுற்ற சொல்லியிருக்காங்க 9 முறை. அந்த பிள்ளையார் கோயிலினுடைய அவங்களது தான் அந்த கோயில். அந்த கோயில் வந்து அவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயர், அவங்க ஒய்ஃபும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயர். அது உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் கூட சொல்லியிருக்கேன். அவங்க ஒய்ஃப் பேர் சரஸ்வதி. இன்னொரு பக்கம் சரஸ்வதியினுடைய கணவர் பிரம்மான்ற ஒரு விஷயம் வேறு இருக்குது, அது வேறு வச்சுங்க. அந்த இது சரஸ்வதி அவங்க 2 பேருமே லாயர், 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயர். அவர் வந்து நான் இங்கே போகிறேன் இல்லைங்களா பிள்ளையார் கோயிலுக்கு, அப்போ வந்து அவருக்கு ரொம்ப எனக்குன்றதுனால இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும், எனக்கு இவ்வளோ இருக்குது சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் தெரியும் அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட சொல்லலான்னு இவர்கிட்ட நம்பர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட சொன்ன உடனே மெய்யப்பன் தாங்க உங்ககிட்ட நம்பர் கொடுக்க இதுக்கு சொன்னார், நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. சரி, வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீனிவாசன் கூப்பிட்றவர் கூப்பிட்டாரு. அது வரைக்கும் சரி, அது ஏதோ இது சுகபிரம்மர் தான் இது ஏதோ பண்ணுறாரு, அப்போ நம்ம அதுக்கு போயிடணும், இது பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குற ஆணையாக இருக்கலாம். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் பையன்கிட்ட அதை பற்றி பேசுகிறேன் நான். அவன் வந்து வேறு ஒரு கான்செப்ட் ப்ராஸ்பெக்டிவ் ஒன்று சொன்னான். அது ஏதாவது கட்சி சார்ந்து இருக்கக்கூடுமா அப்படின்ற மாதிரி. நீ இது வந்து கட்சி சார்ந்தோ இது சார்ந்தோ நீ எப்பவுமே இது பண்ணுறது கிடையாது, அதை கொஞ்சம் பார்க்கணும் நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான். அது பயமும் இருந்தது. ஆனால் இது சுகப்பிரமர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு விஷயமாச்சே, இதை எப்படி நம்ம இது பண்ண முடியும், எப்படியோ சமாளித்து ஆகணுமே அந்த விஷயத்த அப்படின்றதுக்காக நான் போயிடணும் எதுவாக இருந்தாலும் நினைக்கிறேன். அப்போ மறுநாள் அது ஃபஸ்ட் டே வச்சுங்களா, அதுக்கப்புறம் மறுநாள் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள் நான் ஒன்று காட்டுறேன், அது பாருங்கள் நிறைய விஷயம் இருக்குது, 1-2 விஷயம் இல்லை, பிரபஞ்ச கனெக்ஷன். இது நீங்கள் உங்கள் வீட்லேயும் நடக்குது இதெல்லாம், ஆனால் நீங்கள் கவனிக்க தெரியல உங்களுக்கு. இப்போ நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எல்கேஎஸ் கோல்டு ஹவுஸ் இருக்குது இல்லைங்களா சென்னையில், பெருசாக எத்தனையோ இடத்துல பிரான்ச் இருக்குதுல்ல, அவங்களுடைய வீடு இது பெருசாக இருக்கும். இந்த இடத்துல இங்கே ஒரு ஃபஸ்ட்டு இது வந்து ஹவுசிங் போர்டு, இது நாங்கள் மட்டும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டியிருக்கோம். இந்த இடத்துல தான் எங்கள் வீடு இருக்குது. இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி கொஞ்சம் போய் இப்படி போகணும். இந்த இடத்துல ஒரு 4 கிராசிங் இருக்கும். இங்கே போனால் இந்த இடத்துல தான் பிள்ளையார் கோயில் இருக்குது. இப்படி போயிட்டு இப்படி திரும்பிட்டோம்னா இந்த இடத்துல பவானியம்மன் கோயிலும், இந்த இடத்துல தான் சப்தகண்ணி இருக்காங்க, இந்த இடத்துல தான். அந்த இடத்துல தான் நான் போனப்போ அந்த அஸ்வின்ன்ற, இன்றைக்கி கூட அஸ்வினின்ற இந்த நீம்கரோலி பாபா இது பண்ணப்போ சுகபிரம்மருக்காக தானே போகிறோம் இன்றைக்கி. அப்போ கூட வந்து உங்களுக்கு அஸ்வினின்னு இன்றைக்கி கூட அஸ்வின்ன்ற பேர் ஏதோ கனெக்ட் ஆகுது. இது கூட நீம்கரோலி பாபா கூட, சாரி நீம்கரோலி பாபா கூடயும் கனெக்ட் ஆகுது, இவர் கூடயும் கனெக்ட் ஆகுது, உனக்கு சுகபிரம்மர் கூடயும் கனெக்ட் ஆகுது. அது என்னதுன்னு அப்புறம் தான் பார்க்கணும். இந்த மாதிரி இங்கே வருது. இப்படியும் வந்து இப்படி போனோம்னா இது ரொம்ப பிரதான காலத்து கோயில், இந்த சிவன் சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இந்த இடத்துல இருக்கிறது. இங்கே தான் இன்றைக்கி நான் 10வது நாளாக 10வது திங்கக்கிழமையாக சொன்னேன் இல்லைங்களா, எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போனோம். அதை எனக்கு சொன்னது வந்து மதங்கேஸ்வரர்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 10வது திங்களாக போகிறேன் இன்றைக்கி நான். இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இது ரொம்ப பெரிய கோயில். இந்த இடத்துல தான் ஹனுமன் இருக்கார். அது ஒரு மேட்ரு. இன்றைக்கி ஆப்பிள் எடுத்துகிட்டு போனேன். அதுங்கெல்லாம் கூட கொஞ்சம் இந்த வீடியோவிலே போட முடியுமான்னு தெரில. அந்த ஆப்பிள் விஷயத்துக்கு உங்களுக்கும் ஒரு ஐடியா சொல்லி அதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது, அதில் எப்படி வேண்டுதல் நிறைவேற்றுற விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் அந்த வீடியோவில் சொல்ல முடியுமா தெரில. இப்போது நான் இங்கே சொல்ல வரதே வைகுண்ட ஏகாதசிலேருந்து சமயபுரம் மாரியம்மா எப்படி ஜாயின் ஆகிறாங்கன்ற விஷயத்துக்கு தான் இப்போ நான் இந்த மேட்ரு சொல்கிறதே. இப்போ நான் இங்கேருந்து போகிறேன், 2வது நாள் போகிறேன். முதல் நாள் ஸ்ரீனிவாசன் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது இந்த சின்மயா ஸ்கூல் வருது இல்லைங்களா, இப்படி நான் டெய்லி போகிறேன் இல்லைங்களா சுகபிரம்மருக்காக. போகும்போதே இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு பிளாக் கார் நிற்குது. அந்த கார் மேலே 559 இருக்குது. அது இல்லாமல் அது ஆரஞ்சு பிளாக்ன்றதுனால அது சத்ய சாய்பாபானே நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி சத்ய சாய்பாபா மாதிரியே சில விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்தே கிளி சத்தம் கேட்டுடுது. நீம்கரோலிக்காக என்ன ஆகிடுதுன்னா, இங்கே ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் கரெக்டாக நான் கிளம்பும்போது ராமச்சந்திரன் வர்றார். அது நீம்கரோலி கனெக்ஷன். இங்கே இப்படி வந்துடுறேன். இங்கே வந்த உடனே 2வது நாள் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஸ்கூலுக்குள்ளெல்லாம் நான் போனதில்லை, இது ஓட்டு போகிறதுக்கு மட்டும் போகிறது தான். இந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாங்களே, அது என்னவாக இருக்கும், நம்ம அதை ஃபேஸ் பண்ணுவோமா? சுகபிரம்மருக்கு ஆர்டர் பண்ணிட்டாரு, ஆனால் நம்ம இது உள்ளே போனோம்னா அது என்ன பிரச்சனை இருக்கும், இது எப்படி தான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோமோ அப்படின்னு இங்கேருந்து இந்த வாரத்தில் போகும்போது இப்போ நினைக்கிறேன் என் மைண்டில். இப்படி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதுலேருந்து ஒரு பெரிய தண்ணி லாரி வருது. இப்படி பெரிய தண்ணி லாரி வந்து இப்படி திரும்புது. நான் இப்படி திரும்பும்போது இந்த ஓரமாக போகிறேன். இது இன்னும் ஏன்னா அது பெரிய லாரின்றதுனால இப்படி திரும்ப முடியல. இப்படி பெரிய லாரின்றதுனால இப்படி திரும்பி ஆட்டோ மாதிரி போகாது அது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நான் இப்படி ஓரம் போக அது இன்னும் என் மேலே இடிக்கிற மாதிரி இப்படி வருது. அது கான்செப்ட் என்னென்னா, அந்த பேரை நான் கவனிக்கணும்.
அந்த லாரி பேரை நான் நிமிர்ந்து கவனிக்கல ஃபஸ்ட்டு. அது வந்து இது இவ்வளோ லாரி வந்துச்சே இப்படி ஓரமாக ஓரமாக போகிறேனே தவிர கவனிக்கல. அது ரொம்ப இடிக்கிற மாதிரி வந்த பின்னாடி தான் மேலே நிமிர்ந்து பார்த்தேன். மேலே நிமிர்ந்து பார்த்தா சமயபுரம் மாரியம்மான்னு இருந்தது. எனக்கு எல்லாம் புரியல. நானே இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு அவங்களே அவ்வளோ பெரிய ஆள் அவங்க இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. இது சுகபிரம்மர் நம்மளுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணாத பயந்துக்கிட்டு விட்டுட்டோம்னா நல்லா இருக்குமா? நான் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறப்போ இந்த சமயபுரம் மாரியம்மா வராங்களே. சமயபுரம் மாரியம்மாவுக்கும் இது ஒரு ஸ்கூலுக்கும் சமயபுரம் மாரியம்மாவுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு எனக்கு சம்மந்தமே இல்லையே. ஸ்கூலுக்கும் சமயபுரம் மாரியம்மாவுக்கும் என்ன கனெக்ஷன்? ஆனால் ஏதோ ஒன்று சமயபுரம் மாரியம்மா ஏதோ சொல்ல வராங்க, நீ பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்ல வராங்க. ஒரு ஆடி மாதம் ஒரு தை மாதம்னா கூட உனக்கு வந்து சமயபுரம் மாரியம்மா நம்ம நினைப்போம். எதுக்குடா இது சம்மந்தம் இல்லாமல் நம்ம சுகபிரம்மரை கும்பிட்டுட்ருக்கோம். வைகுண்ட ஏகாதசியில் ஸ்ரீனிவாசன்றவர் எழுப்பினார். அவர் இந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் சமயபுரம் மாரியம்மா இங்கே எதிர்க்க வராங்க. ஒன்றுமே புரியலையேன்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் இப்படி போயிடுறேன். இப்படி போனாலும் இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஒரு அயன் இது போடல வரையில் நான். இந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துலேயே எப்போவுமே அயன் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் பேரும் முருகன், அவங்க அப்பா பேர் முருகன், அவங்க பையன் பேர் வந்து கார்த்திக்கு, அந்த மாதிரி வந்து முருகன் பேர்லேயே வச்சுட்டுருப்பாங்க. அதில் ஒரு பையன் பேர் சுரேஷ். அந்த சுரேஷுடைய ஒய்ஃப் பேர் வந்து துர்கா. அது வேறு ஒரு விஷயம். 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் துர்கான்னு டைப் பண்ணுறேன். அப்போ தான் கரெக்டாக பெல் அடிக்குது. அப்புறம் நான் வெளியில் போயிட்டு யாருக்கோ வியூவருக்கு ஏதோ பதில் சொல்கிறதுக்கு துர்கான்னு டைப் பண்ணுறேன். அப்போ கரெக்டாக பெல் அடிக்குது. பெல் அடிச்சோடனே போய் திறந்துக்கு பார்த்தா ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்குது. அந்த பொண்ணு வந்து நீ யாருன்னு கேட்டால் நான் சுரேஷுடைய ஒய்ஃப். அப்போ தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருந்தது. நான் சுரேஷுடைய ஒய்ஃப் துர்கா, துணி வாங்கின்னு போகிறதுக்கு வந்தேன்னு சொல்லுது அயன் பண்ணுறவங்க அவங்க. அந்த துர்காவுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி குழந்த பிறகுது. அதிலிருந்து அந்த துர்கா இங்கே வரவே இல்லை. அந்த குழந்த பிறந்த 3 வருஷத்துலேருந்து இது வரைக்கும் அங்கே வரல. அவங்க அண்ணன் அண்ணி தான், அவங்க சுரேஷோடைய அண்ணன் கார்த்திக்கும் அவங்க ஒய்ஃப் வினோதினி தான் வராங்க. அவங்க இந்த பிள்ளையார் பக்கத்துலேயே தான் வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டால், அவங்க அந்த அயன் பண்ணுற இடம், அவங்க ஊர் வந்து சமயபுரம். அவங்க ஊர் வந்து நிறைய கனெக்ஷன் இருக்குது. கவனிங்க, நீங்கள் வீடியோ பார்த்தா பாருங்கள், பார்க்க கட்டி போங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே நடக்குது, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிக் பாஸ் போய் பார்ப்பீங்க, ஆனால் அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பார்ப்பீங்க பிக் பாஸை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு அந்த கடை அந்த இதுலேயே ஒரு சமயபுரம் இது ஃபோட்டோ கூட வச்சுட்டுருப்பாங்க அவங்க. அதை கூட இங்கே பிள்ளையார் கும்பிட்டோன்னே அந்த சமயபுரம் மாரியம்மா ஃபோட்டோ அவங்களுடைய இதில் அந்த அயன் பண்ணுற இதில் வச்சுருப்பாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டே வருவேன். அது பக்கத்துலேயே மேல்மலைன்னு ஒரு அங்காளபட்சுமி ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க அவங்க. அந்த சமயபுரத்துலேருந்தே எனக்கு கூட அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து தரியா எப்போனா அப்படின்னு கேட்பேன். நான் கூட தான் போயிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த அப்போ ஃபோட்டோலாம் வாங்கலை நான். அந்த ஊரே அவங்களதோ இல்லை அவங்க மாமியார் ஊரா எனக்கு தெரில. அவங்க அந்த பொண்ணு பேர் துர்கா, இந்த இந்த அவங்க ஹஸ்பண்ட் பேர் சுரேஷ். அவங்க அந்த சுரேஷுடைய அப்பா பேர் சுப்பிரமணி. அவங்க வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த 3 வருஷமாக குழந்த பிறந்து வராதவங்க இப்போ வந்து வந்திருக்காங்க. ஆனால் அந்த டெய்லியே சுரேஷ் இருப்பான். அந்த பொண்ணு தான், அந்த துர்கைன்ற பொண்ணு தான் இப்போ தான் வருது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசி மறுநாள்லேருந்து தான் பார்க்குறேன் நான். அதுக்கு முன்னாடி இல்லை. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா என்கிட்ட, உங்கள் ஹஸ்பண்டு ட்ரெஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு, நீங்களே வாங்கின்னு போயிடுறீங்களா இல்லை நான் வீட்டாண்ட வரணுமான்னு கேட்குது. சரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு 50 ருபீஸ் ஆச்சுன்னு சொல்லுது. அதெல்லாம் கணக்கு பார்ப்பேன். 5ன்ற நம்பரு, 100ன்ற நம்பரு அதெல்லாம் பார்ப்பேன். ஏதோ இந்த துர்கைன்றவங்க நம்மக்கிட்டேருந்து 50 ருபீஸ் நம்ம கையிலேருந்து வாங்கணும்னு பிரபஞ்சம் யோசிச்சுருக்குதுன்றதை யோசிக்கிறேன். இது 3 வருஷம் பொறுத்து பார்க்குறமே, அது ஏன் துர்கைன்றவங்கள இப்போ பார்க்குறேன்றதெல்லாம் யோசிச்சுக்கினே போய் இந்த சுகபிரம்மருக்கான 9 சுற்று சுற்றிடுறேன். அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே சொன்னேன் இல்லைங்களா. இதுக்கு நடுவுலேயே இந்த கிளி சத்தம் வேறு. இப்போ நான் இது சுற்றும்போது கிளி சத்தம் வரும், எல்லாம் வரும். இதுக்கு முன்னாடி இது சுற்றும்போது கரெக்டாக அந்த சத்ய சாய்பாபா பறவை, இப்போ நான் தேடினா கூட அந்த சத்ய சாய்பாபா பறவையாக அந்த நீம்கரோலி பறவையை வருதான்னு பார்த்தா வரதில்லை. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நினச்சா அது இருக்கும், அந்த சத்தம் உனக்கு கேட்கும், நீ நினச்சிட்டே இருந்தேன்னா அது கேட்கும். ஏன் இப்போ கூட தான் நான் நினைக்கிறேன், அது வரதில்லை. இந்த கிளி சத்தம் தான் இப்போது வருது. அதுக்கப்புறம் அப்படி வந்துடுறேன். இந்த 50 ரூபா அதுக்கிட்ட கொடுத்துட்டு ஹஸ்பண்டோடைய ஷர்ட்டை அந்த துர்கைன்ற கிட்டத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வரும்போது இந்த ஹஸ்பண்டோட பேர் சுரேஷ் சொன்னேன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் என்கிட்ட வந்து நீ வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுன்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனு, அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்ட இன்விடேஷனு அதெல்லாம் வருது. இன்விடேஷனும் இதில் ஒரு சாமிஜி வராரு,
அவங்க பேரெல்லாம் போடு அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, இதை போடுன்னு. அதில் பார்த்தா அந்த சாமிஜி பேர் சுரேஷ் ஆனந்த். நான் 2வது ஒன்று சொல்லுவேன் இல்லைங்களா, ஆனந்து அப்படின்ற பேரே வந்து அது ஏதோ வேங்கட சுபானந்த சுவாமி கிட்ட போனதுலேருந்து அவருக்கும் ஆனந்த்ன்ற பேருக்கும் சம்மந்தங்கன்னு சொல்கிற பாருங்க. அந்த மாதிரி அது ஒரு பக்கம். இங்கே வந்து அந்த துர்கையோட ஹஸ்பண்டு அந்த அயன் பண்ணுறவர் பேர் சுரேஷ்னு இங்கே பார்த்துட்றேன். 3 வருஷம் பொறுத்து அந்த துர்கைன்ற பொண்ணை பார்க்குறேன். அந்த 50 ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டு வரேன். என்கிட்ட வாட்ஸ்அப்பில் இவங்க இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. அதில் பார்த்தா சுரேஷ் ஆனந்த்ஜி வராரு இங்கே அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து அவர் ஸ்பீச் கொடுப்பாரு, அவர் பேசுவாருன்ற மாதிரி அப்போ வருது. ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்றும் புரியலன்னு அப்படி பார்த்துட்டே வந்துடுறேன். வந்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, இது பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் போய் இவங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்களே. ஆனால் ஒன்று 11ஆவது நாள் நல்லா தான் இருக்குது. அப்போயே யோசித்தேன், சார் 11ஆவது நாள் பிரதமையே எனக்கு எப்பவுமே பிடிக்காது. 11ஆவது நாள் பிரதமையாக போயிடுது. நம்ம அன்றைக்கி நல்லா இருக்குது சஷ்டின்னு ஆரம்பிச்சிட்டுமே, ஆனால் 11ஆவது நாள் பிரதமையாக போயிடுது. கேலண்டர் எடுத்து பார்த்தேன், பிரதமை ஒரு வேளை தள்ளி போயிடுதோ, அவங்க 10:30 மணிக்கு ப்ரோக்ராம் சொல்லிக்கிறாங்க, அன்னையத்துக்குள்ளே பிரதமை முடிஞ்சிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது எடுக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கேலண்டரு நெட்டில் எடுத்து பார்க்குறேன். அன்றைக்கி வந்து பிரதமை எவ்வளோ நெருங்குது பார்க்கலாம். 11ஆவது நாள் முடிகிறப்போ அவங்க நம்மளை கூப்பிட்ருக்குது நல்ல விஷயம். அந்த ஒரு ஏன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய முருகன் மாதிரி கிருஷ்ணர் மாதிரிலாம் குட்டி பசங்க வேஷம் போட்டுனெல்லாம் வருவாங்க. அதனால் அது ஒரு நல்ல ஆசீர்வாதமாக நம்மளுக்கு இருக்கும். ஆனால் பிரதமையாக இருக்குதே, எதுக்கும் நம்ம கேலண்டரை பார்க்கலான்னு போய் வீட்டுக்கு வந்து எடுத்து கேலண்டரை பார்த்தா அதில் இஷ்டி காலம், இன்று யாகம் பூஜைகள் செய்வது மிகுந்த பலனை தரும்ன்றது ஒரு லைனு. இன்னொன்று புனர்பூசம். ஓ, கனகம்பட்டி ஐயா இருக்கிறாரா அன்றைக்கி? புனர்பூசம் நட்சத்திரமா? ஓ, அப்போ பரவாயில்ல, கனகம்பட்டி ஐயா சொல்கிறார் பொழுது நமக்கு. நானும் இருக்கிறேன் இந்த ப்ராசஸில். அது கிளி, பச்சை கிளி, சுகபிரமசாமி, நானும் பச்சை வேஷ்டி கட்டி பச்சை இது பண்ணுற பச்சைக்குரியவர் புனர்பூசம். நானும் பச்சைக்குரியவர் தான் கனகம்பட்டி ஐயா. நானும் இது எல்லா நிகழ்ச்சிக்கு பின்னாடி நானும் இருக்கிறேன்னு சொல்கிறாரு போலுக்குது. 11ஆம் நாள் நீ முடிக்கும்போது புனர்பூசம் வந்துடுது போலுக்குது அப்படின்றது. சரி, கனகம்பட்டி ஐயா இருக்கிறாரு, பிரதமையை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் 3வது லைனில் என்னடா இருக்குதுன்னு கேட்டால், அன்று சமயபுரம் மாரியம்மாவை வணங்குவது நன்று. அந்த ரோட்டில் அந்த அந்த ஸ்கூல் எதிர்க்க சமயபுரம் மாரியம்மான் போட்ட லாரி வருது. அது எதுக்கு அங்கே வரணும்? ஸ்கூலுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம இவ்வளோ கடவுள்கள் ஏன் கும்பிட்றோன்னு உங்களுக்கு இருக்கும் மைண்டில். இவ்வளோ கடவுள்கள், இவ்வளோ இந்த பறவைகள், இந்த பட்டர்ஃப்ளைவு, அதுங்கெல்லாம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பண்ணுது பிரபஞ்சம். நம்மளுக்கு அவ்வளோ காட்சி கொடுக்குது. நம்மளுக்கு சும்மா காட்சி கொடுக்கல, அது நல்ல விஷயங்களையும் பண்ணும், நல்ல விஷயங்களே சீக்கிரமாக எடுத்துன்னு வந்து கொடுக்கும். அதனால் அது வந்து சமயபுரம் மாரியம்மான்னு அங்கே லாரியில் வர்றதுன்னா நான் சர்ச் பண்ணேன், எதனா தேடி, அது கேலண்டரில் காட்டுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா இது நான் ஆடி மாதமா தை மாதமா, அது நான் வந்து அன்று நாள் வந்து பிரதமை நீ பயப்பட தேவையில்லை. ஆனால் அன்றைக்கி வந்து சமயபுரம் மாரியம்மாவனுடைய முக்கியமாக அன்றைக்கி அந்த கோயிலுக்கு போனால் நல்லது, இல்லைன்னா அந்த அம்மாவை வணங்கினா நல்லதுன்னு போட்டிருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை அந்த கேலண்டரில். அப்போ சரி, அப்போ அதுக்காக தான் ஸ்கூல் ஆண்டது. எப்படிடா என்ன பண்ணுறது, அந்த ஸ்கூலுக்கு போய் நம்ம சமாளிக்கணுமேன்ற விஷயத்துக்கு தான் யோசித்தோம், பிரதமை பற்றியில். அதுக்கு சமயபுரம் மாரியம்மா வந்து நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க போலுக்குது, அதுக்குள்ளே போகிறதுக்கு. நீ ஓகே, நீ போன்னு சொல்கிறாங்க போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சா, 2வது கன்ஃபர்மேஷன் சமயபுரம் மாரியம்மா இது கும்பிட்ற நாளே அன்றைக்கி கும்பிட்டா நல்லதுன்ற விஷயங்குது. புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது, இஷ்டி காலம்ன்ற இருக்குது, பிரதமைன்றதை பற்றி நம்ம கவலையே பட வேணாம். ஆக மொத்தத்தில் சுகபிரமர் 11ஆவது நாளில் சூப்பராக பண்ணுறாரு போலுக்குது அப்படின்றது நான் நினைக்கிறேன். சரி, நேற்று போய் 11ஆவது நாள் சுத்தத்துக்காக போகிறேன். நிறைய இதே தான், கிளிகள் பயங்கரமாக லாஸ்ட்டு இந்த 11ஆவது நாள்ன்றத எனக்கும் தெரியும்னு இது பண்ணுற மாதிரி அவ்வளோ கிளி சத்தம். அவ்வளோ ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் இலைகள் மேலே தலை மேலே கரெக்டாக அந்த ஸ்கூலாண்டு கிராஸ் பண்ணும்போது இலை தலையில் விழுது. ஓ, அந்த ஸ்கூலில் தான் அந்த கீ இருக்குது போலுக்குது, அந்த கிளியினுடைய கீ சாவி, அந்த பிரபஞ்சத்தின் சாவி. அந்த ஸ்கூல் உள்ள நம்ம போனால் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும் போல் இருக்குது அந்த சாவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போனா நம்மளுக்கு வந்து அந்த கட்சி சார்ந்து எதனா அங்கே இருந்தால் கூட அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். நம்ம அந்த சாவியை வந்து ஆனால் நம்மளை எதிர்பார்த்து வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நம்ம அதை அப்லோட் பண்ணுவோன்னு எதிர்பார்த்து அது எதனா கட்சி சார்ந்து இருந்தால் என்ன பண்ணுறதுன்றது பயம் இருக்குது. ஆனால் சமயபுரம் மாரியம்மா நம்மளை அது உள்ளே போகணும், அந்த கீக்கான அந்த பிரபஞ்சத்தின் சாவி நீ அந்த 11ஆவது நாள் அதுக்குள்ளே போயிட்டா தான் உனக்கு அந்த சாவி கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சமயபுரம் மாரியம்மா வேறு சொல்லியிருக்காங்க. கனகம்பட்டி புனர்பூசம் வேறு இருக்குது.
அப்படின்னு நான் வந்து சரி அது கொஞ்சம் தைரியப்பட்டுறேன். இதில் இன்னொரு விஷயம், அந்த ராமர் கனெக்ஷன் வர்ற விஷயம் என்ன நடக்குதுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த புனர்பூச நட்சத்திரம் அவங்க பேர் ஹரிதான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க திரியம்பகேஸ்வரர் கோயில் அப்படி ஷீரடி போயிட்டு அங்கேயும் போயிருப்பாங்க. திரியம்பகேஸ்வரர் கோயிலில் பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய ஆலமரங்க, 5 ஆலமரங்க இருக்குது. அந்த 5 ஆலமரங்க கீழே ஒரு சின்ன ஒருத்தர் மட்டும் உள்ளே போகிற மாதிரி சீதையினுடைய குகை இருக்குது. நீம்கரோலி ராம்ராம் கனெக்ஷன் இருக்குது. இது 2வது அவங்க புனர்பூசம் வேறு. அது அந்த இடத்துல இந்த வளையல் நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இந்த வளையல். அங்கே அந்த இடத்துல நான் இந்த வளையல் அப்போ வந்து நீங்கள் குகைக்குள்ளே போகிறதுனா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம அந்த சமயம் போய் வளையல் எதனா வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த வளையலை அந்த இடத்துலேருந்து வாங்கின்னு வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க. இது ஒன்று ஆச்சுங்களா. இது ஒரு மாதிரியான கனெக்ஷனு. அந்த ராம் கனெக்ஷன் நீம்கரோலி கனெக்ஷன். அது அந்த கிளி சத்தம் வேறு நடுவில் கேட்டுனே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கேட்குதானு தெரில, எனக்கு இந்த இடத்துல கேட்குது. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு கனெக்ஷன். அதுக்கப்புறம் நான் அந்த கோயில் போய் சுற்றிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம போயிடலாம். முதல்ல போயிட்டு அந்த 11ஆவது நாள் கோயில் சுற்றிட்டு 9 முறை சுற்றுற விஷயத்த பண்ணிவிட்டு அப்புறம் வந்துடலாம். இதுக்கு நடுவுலையே என்ன ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த சுகவனேஸ்வரர் கோயில் மாதிரி நினச்சி அந்த இடத்துல வந்து தயிர் சாதத்தை கலந்து, தயிர் சாதத்தில் மாதுளம்பழத்தை கலந்து, அது சிவன் வந்து கொடுக்குற வரம் அது. அந்த சுகவனேஸ்வரர் கோயிலில் போயிட்டு அதில் 3 விஷயம் கனெக்ட் ஆகுது. சுகபிரம்மர் 1, குபேரன் 1, சிவன் 1, இவங்கெல்லாம் கனெக்ஷன் ஆகுறாங்க அந்த விஷயத்தில். அந்த விஷயம்லாம் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கிறேன் நான். அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியறதுனால தான் ஏன் எனக்கு 11ஆவது நாள் குபேர விளக்கு கொடுக்கப்பட்டதுன்றது புரியுது. இல்லைன்னா குபேர விளக்கு சும்மா ஸ்கூலில் கூப்பிட்டாங்க ஆன்மீக நிகழ்ச்சின்னு புரிஞ்சுட்டு இருப்பேன் நான். அப்போ நீங்களும் இந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பிரபஞ்சம் ஏன் உங்ககிட்ட ஒரு பொருளை ஒரு பூஜையிலையோ ஒரு இதுலேயோ ஏன் கொடுத்தாங்கன்றது புரியும் உங்களுக்கு. அந்த சுகபிரம்மருக்கும் குபேரனுக்கும் சம்மந்தங்குது உங்களுக்கு. அது என்றைக்கும் ஒரு நாள் கூப்பிட்ருக்கலாம் இல்லைங்களா, என்றைக்கும் அந்த இது கூப்பிட்ருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்கள், அந்த சமயபுரம் மாரியம்மா இப்போ என்ன கனெக்ஷன், அந்த ஸ்கூலுக்கும் சமயபுரம் மாரியம்மாவுக்கும் என்ன கனெக்ஷன் நினச்சதோடு இல்லாமல், வீட்டில் வந்து கேலண்டர் பார்க்கும்போது அன்றைக்கி சமயபுரம் மாரியம்மாவுக்கு முக்கியமான நாளுன்னு போட்டதோடு இல்லாமல், அப்படின்னா கூட எனக்கு ஒன்றுமே அப்படியே இருந்தால் கூட அந்த ஸ்கூல் விஷயத்துக்கும் சுகபிரம்மருக்கும் சமயபுரம் மாரியம்மாவுக்கும் ஏன் எனக்கு புரியலன்னு ரொம்ப யோசித்தப்போ இன்னொரு விஷயம் புரிய வந்தது. இந்த வைகுண்ட ஏகாதசியில் என்னை எழுப்பின இவர் வந்து ஸ்ரீனிவாசன் தானே. அவர் என்றைக்கோ எழுப்பல, வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி தானே எழுப்பினார். வைகுண்ட ஏகாதசினாவே உங்களுக்கு ஸ்ரீரங்கம் தானே. ஸ்ரீரங்கத்திலிருந்து வைஷ்ணவியாக இருந்து அங்கிருந்து உலகத்தில் வந்து பயங்கரமாக கொரோனா மாதிரி ஒரு அம்மை வருது, அது உலக பச்சை பட்டினி விரதம் வந்து நான் சமயபுரத்தில் போயிட்டு அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய தங்கச்சி அந்த மாதிரி தானே சமயபுரம் மாரியம்மா. அப்புறமா கால்குலேட் பண்ணுறேன் நான் அதை. நம்மளை வைகுண்ட ஏகாதசி எழுப்பின ஸ்ரீனிவாசன்றவர் தானே, நம்ம வைகுண்ட ஏகாதசியாகவே தானே அதை பார்க்குறோம். அப்போ அதனால்தான் அது சமயபுரம்ன்ற மாரியம்மாவோட வந்து அது கனெக்ட் ஆகுது. அந்த ஸ்ரீரங்கம் தானே உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசினாவே, அந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்து தானே அந்த சமயபுரம் மாரியம்மா போயிட்டு அந்த கொள்ளிடம் இதில் மேலே போயிட்டு அந்த அம்மா வந்து உலகத்தில் பச்சை பட்டினி விரதம் வந்து எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக அம்மை வியாதி வருது, அதை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பச்சை பட்டினி விரதம் வந்து அந்த இடத்துல சமயபுரம் மாரியம்மான்ற அவங்கள தானே. அந்த ஸ்ரீரங்க வைகுண்ட ஏகாதசியினுடைய ஸ்ரீரங்கநாதருடைய சிஸ்டர் தானே அந்த அம்மா. அதனால்தான் அவர் எழுப்பினதுக்கு இந்த ஸ்கூல் கூட அது அந்த ஸ்ரீனிவாசன் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஸ்கூல் கூட அந்த சமயபுரம் மாதிரி கனெக்ட் ஆகுது. அந்த டேவே சமயபுரம் மாரியம்மா கும்பிடணும்னு இங்கே வீட்டுக்கு வந்தால் காட்டுது அப்படின்றது அப்போ புரிஞ்சுக்கிறேன் நான். ஏதானா சர்ச் என்ஜினில் வர விஷயமா பாருங்கள், நான் ஒன்று டைப் பண்ணால் அது உடனே அடுத்தது வந்து காட்டும். அதனால் காட்டுன்ற விஷயமா இது எல்லாமே வெளியில் நடந்த விஷயங்க. நான் ஒன்று டைப் பண்ணி நானாக போட்டு அதனால் சர்ச் என்ஜினில் வர விஷயமா எதுவேனா, எதுவுமே ஒன்றோட ஒன்று நடக்காமல் வெளியில் டிஜிட்டலாக நடக்காத வெளியில் நடந்த விஷயங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. அந்த மாதிரி அது ஒன்று ஆச்சுங்களா. இந்த வளையல் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் போயிட்டு அங்கே 9 சுற்றிட்டு அப்புறமா நம்ம இந்த ஸ்கூல் விஷயம் 10:30 மணிக்கு அது போகலான்னு போகிறேன். அங்கே போயிட்டு பின்னாடி தான் தெரியும் எனக்கு இந்த எல்லாருக்கும் இந்த குபேர விளக்கு கொடுத்த விஷயம். நிறைய பேருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இந்த விளக்கில் இது கேட்குதுங்களா, நீம்கரோலி பாபா பறவை சத்தம் கேட்குது பாருங்கள். ஏஷியன் குயில் நீம்கரோலி பாபா பறவை சத்தம் கேட்குது பாருங்கள். இந்த விளக்கில் 3105ன்னு இருக்குதுங்களா. 3105 கூட்டினா எவ்வளோ சொல்லுங்கள்.
9 தானுங்களே. இது அந்த டெய்லி நான் 9 சுற்று காலையில் போய் 11ஆவது நாள் சுற்றி தானே வரேன். 9 சுற்று சுற்றணும் 11 நாள் தானே அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் அந்த 9/11 கான்செப்ட் இன்னொரு பக்கம் இருக்குது. ஆனால் இது யாரோ பண்ணது இல்லையே, இது பிரபஞ்சமே பண்ணுதே இதெல்லாம். இது ஒன்றும் கால்குலேட் பண்ணி கரெக்டாக என்கிட்ட வந்து லைனாக கூடையிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து என்கிட்ட 9/11 சேர்க்கணும்னு யாரோ இலுமினாட்டி பண்ணுற வேலையாகவே இல்லையே இது. பிரபஞ்சம் ஏன் அந்த 9/11 விஷயத்தை பண்ணுதுன்றது தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நான் 9th டே போய் சுற்றினேன் இல்லைங்களா, அப்போ என்னை மறந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டே யாரோ நடுவில் வந்து பேசினாங்க. 11 சுற்றாயிடுச்சு அன்றைக்கி. அந்த 9th டே நான் போய் சுற்றும்போது 9 முறை தானே சுற்றணும். அன்றைக்கி நடுவில் யாரோ பேசி அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமாக சுற்றிட்டேன். கை விட்டு எண்ணின போனால் என்ன ஐயோ 11 சுற்றிட்டுமே. அப்புறம் தான் புரியுது பிரபஞ்சமே பண்ணுது அந்த வேலையை. அன்றைக்கி 9th டே, அதனால் நீ 11 முறை சுற்றிடு அப்படின்ற மாதிரி. அது ஏன் பிரபஞ்சம் பண்ணுது அந்த வேலைன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அது இது 9 ஆச்சுங்களா கூட்டுத்தொகை இதில் இருக்குது. அந்த ஸ்கூலில் கொடுத்தது இந்த 9/11ன்றது அவர் அந்த இவர் சொன்னது இவர் சொன்னது. அது டிநகர் சுகர்குமார் சொன்ன விஷயம். அது 9 சுற்று 11 நாள் பிள்ளையாருன்ற விஷயம் ஆச்சுங்களா. இன்னொன்று வச்சுங்கிறேன் பாருங்கள். அங்கே போனவுடனே யாராவது எத்தனாவது ஆளுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் சீட்டு கொடுக்க சொல்கிறாங்க. அது குலுக்கு சீட்டில் ப்ரைஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்காக வேண்டி உங்களுடைய பேரும் நம்பரும் மென்ஷன் பண்ணிட்டு எத்தனாவது ஆள் நானுன்றதுக்காக கொடுக்குறாங்க இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இது பாருங்கள். இது அந்த சீட் அப்படியே தான் ஹேண்ட்பேக்லேயே வச்சுருந்தேன். 47. நான் வந்து 47வது. இங்கே பாருங்கள், 47வது ஆள் நான். என்னோட இது 47 கூட்டினா என்ன, 7 நாளும் என்ன 11 ஆச்சுங்களா. இந்த அவங்க கொடுத்த இந்த விளக்குனுடைய கூட்டுத்தொகை 9 ஆச்சுங்களா. அதே சுகபிரமர். அப்போ அந்த ஸ்கூலுக்கு என்னை போக வச்சது சுகபிரமர் தான் தெரிஞ்சு போகுதுங்களா. அந்த 11ஆவது நாள் எக்ஸாக்டாக அது வர்றது ஒரு பக்கம் ஆச்சரியமாச்சுங்களா. இப்போ எனக்கு இன்னொன்று என்ன புரிஞ்சிச்சுன்னா, இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் சுகபிரமர் பக்கத்தில் 9.46ன்னு போட்டுக்கிறேன் பாருங்கள். அது நான் எப்படி இது நெட்டில் பார்த்தேன். இதை 96 ஒளி ஆண்டுகள்ன்றது என்னதுன்னு நெட்டில் போய் பார்த்தா அந்த நெட்டில் காமிச்சிது இது 9.46ன்னு. 96 ஒளியாண்டுகள்னு பவானி ஆனந்த் அவர்கள் தான் சொல்லியிருந்தார். 96 ஒளியாண்டுகள் தூரத்தில் அந்த கைலாஷ் இருக்குது. இங்கே இருக்கிற கைலாஷ் இல்லை, அந்த அவ்வளோ தூரத்தில் அந்த சிவனுடைய அந்த கைலாசம் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த சுகபிரமனுடைய அந்த உடம்பு ஃபுல்லாக ஒளி மாதிரி ஆகி அதனால தான் அது கிளின்றது. அப்புறம் வந்து அந்த கிளின்னு கத்துற சாவி அதெல்லாம் சொல்லியிருந்தேன் பாருங்கள். அந்த ஒளி ஆண்டுகள் 96 ஒளி ஆண்டுகள் நான் போட்டேன் பாருங்கள் நெட்டில். அப்போ அது வந்தது 9.46ன்னு அதில் வந்தது. அதில் ஏதோ அதனால் சரி நான் அவர் பக்கத்தில் இதை போட்டு வச்சுக்கலாம் 9.46ன்னு போட்டுக்கலான்னு போட்டேன். இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, இது வந்ததுனால இது 11ன்னு வருது. இந்த ஸ்கூலில் எனக்கு இந்த சுகபிரமர் தான் அனுப்புகிறாருன்றதுக்கு நிறைய சாட்சி இப்போதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ எனக்கு அது தோணுது அது 9.46 கிடையாது, அது 9.47 அப்படின்னு இப்போ நான் மாற்றிடுவேன் அந்த பேரை. அது வந்து சுகபிரமர்னா 9.47 அப்படின்றத நான் மாற்றிக்குவேன். ரெண்டாவது நேற்று கூட அந்த சாப்பாடு உங்களுக்கு சொன்ன பாருங்கள், சேலத்தில் இருக்கிற சுகவனேஸ்வரர் கோயிலாக நினச்சி நீங்கள் வீட்டில் மாதுளம்பழம் வாங்கி தயிர் சாதம் வச்சு ஒரு 5 பேருக்கு எதனா கொடுங்கன்னு எடுத்துன்னு போகிறேன். நான் எடுத்துன்னு போகும்போது என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் மறுபடியும் இங்கேருந்து இப்படி எடுத்துன்னு போகும்போது இந்த இடத்துல ஸ்ரீராம் மெடிக்கல்ஸ், இங்கே ஒரு ராம் கனெக்ஷன் வருது பாருங்கள் நீம்கரோலி பாபா. இந்த ஸ்ரீராம் மெடிக்கல்ஸுக்கு நேராக அந்த சாதத்தில் ஒருத்தருக்கு ஒரு பேப்பர் கார்டு போகிறார், அவங்களுக்கு தரேன். இன்னொருத்தர் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்பவுமே சிவகுமார்ன்றவர் இளநீர் விற்கிறாருன்னு, அவர் அங்கே வரார். அவர் பேர் சிவகுமார்னு இருக்குதுன்றதுக்காகவே அவர்கிட்ட கொடுக்கலான்னு நான் கொடுக்குறேன். அந்த பாக்ஸை, அந்த தயிர் சாதம் மாதுளம்பழம் பாக்ஸை கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கையில் தொடாமல் அதை அங்கேயே வெய்யி அப்படின்றார். ஏன் நீங்கள் இதை சாப்பிட மாட்டிங்களா? சில பேர் யாருன்னா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரியா நீங்கன்னு கேட்குறேன். ஆமாம், நான் யாருன்னா வாட்ச்மேன் கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. சரி, அப்போனா நானே கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்காமல் போகிறேன். ஆனால் அந்த சிவகுமார்ன்றவனுடைய வண்டியில் வச்சு எடுக்கணுன்றது பிரபஞ்ச விதி, அது பிரபஞ்ச சடங்கு. அது சிவகுமார்ன்றவர்கிட்ட நான் கொடுத்து, அதே சமயம் ஆருத்ராவும் இருக்குது அந்த சமயத்தில். ஆருத்ராவும் 2-4 விஷயம் பௌர்ணமி விஷயம் போயிட்டுருக்கிற சமயம் அது உங்களுக்கு. அதனால் அவர்கிட்ட அதை கொடுத்து வாங்கிடுறேன். அவர் அதை நிராகரித்ததுனால ஒன்று மட்டும் ரோட்டில் நான் வச்சு அதை நாய்களுக்கு வச்சு, அந்த நாய் கொஞ்சம் தான் சாப்பிட்டு 3 நாளாக ரோட்டில் ஓப்பனாக அது எல்லார் கண்ணிலையும் படணுன்னு அந்த சிவபெருமான் முடிவு பண்ணிக்கிறார். அதை சுகபிரமர் நினச்சி தான் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறேன். அந்த துர்கை, அந்த சுரேஷ், அந்த துர்கையோட அப்பா வந்துக்கிறாரு இப்போல்லாம் அயன் பண்ணுறதுக்கு. அங்கேயும் 3 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேர்கிட்டையுமே கொடுத்தேன் அந்த சாப்பாட்டை. அது ஏதோ இந்த சுரேஷுன்றது
அந்த 3 வருஷம் பொறுத்து அந்த துர்க்கையை பார்க்குறது, நம்மக்கிட்ட அது 50 ரூபா வாங்குறது, இங்கே வந்து அந்த சுரேஷ் சாமிஜி தான் இங்கே வராங்கன்னு இவங்க சொல்கிறது. அதனால் இது ஏதோ கனெக்ஷன் இருக்குது, சரி அங்கேயே கொடுக்கலாம் அந்த சாப்பாட்டைன்னு 3 சாப்பாட்டை கொடுக்குறேன். அப்புறமா இது சுற்றுறேன். கரெக்டாக 11ஆவது நாள் சுற்றும்போது, நேற்று சுற்றும்போது எப்பவுமே என்கிட்ட காசு கேட்காது அந்த சுரேஷ், கேட்க மாட்டான். அந்த சுரேஷ் வந்து நேற்று பார்த்து ஏதோ எனக்கு அவசரம், டயர் ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு 200 கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறப்போ, வேறு எப்போ நான் இருந்தால் கூட யோசித்திருப்பேன், இது ஏதோ கனெக்ஷன் இருக்குது, அந்த இடத்துல ஏதோ சுரேஷ் ஜி வராரு, இந்த இடத்துல ஏதோ இந்த சுரேஷ் வந்து நம்மக்கிட்ட காசு கேட்குது. ரெண்டாவது அதனுடைய அந்த ட்ரே அயன் பண்ணுற இதில் வேறு சமயபுரம் மாரியம்மா இது வச்சுருக்குது, ஏதோ விஷயமா இருக்கும். நான் இந்த பக்கம் பிள்ளையாரை சுற்றிட்டுருக்குறேன். 11ஆவது சுற்றும்போது கரெக்டாக 11ஆவது நாள் அது 11ஆவது சுற்றும்போது இந்த பக்கம் ஒரு சின்ன குட்டி சவுருக்குது, ஒரு சும்மா முட்டி அளவு உயரத்தில் இருக்குது. இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த பக்கம் கேட்குறான் அவன், இந்த பக்கம் கேட்குறான். இது ஏதோ சடங்குன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ணேன், அந்த பிள்ளையார் எதற்கு இருந்துக்கிட்டே 11ஆவது சுற்றில் 200 அவன் எதுக்கோ கேட்டான்னு சொல்லிட்டு இது எடுத்து இப்படி கொடுத்தேன். அந்த சுரேஷ்கிட்ட ஏதோ நம்ம கொடுக்கணுன்னு இருக்குது, இதை முடிச்சுட்டு தானே நம்ம இந்த சுரேஷ் ஜி வரப்போகிறாருன்னு இதுக்கு நம்ம போகிறோம், இது ஏதோ சடங்கு, அதனால தான் பிள்ளையார்கிட்ட இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த 200 கொடுத்துட்டு நான் வந்து இப்படி வந்துடுறேன். இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு நிறைய அந்த பாரத மாதா, முருகர் மாதிரி குட்டி பசங்க வந்தாங்க, முருகர் எல்லா சாமி மாதிரி, ஆண்டாள் மாதிரி, அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க, ஒரு குட்டி பொண்ணு இது பண்ண, அந்த மாதிரி அதெல்லாமும் இது எல்லா சடங்கும் ஒன்றுன்னு. ஆனால் அதில் மெயின் விஷயம் அந்த குபேர விளக்கில் வந்த அந்த கூட்டுத்தொகை 9 என்ற நம்பர், அவங்க எனக்கு 47 என்ற நம்பரை கொடுத்தது, அது 911 அது வந்தது. அதே மாதிரி 911 இதை வந்து இந்த பக்கத்தில் சுகபிரமரோட 946ன்றது 947 போட்டுருவேன். அந்த சாப்பாடு எடுத்துன்னு போன பாருங்கள், 5 தான், ஏன்னா பெரிய பெரிய பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார் எங்கள் ஹஸ்பண்ட். அதனால் என்ன பண்ணேன், இல்லைனா நிறைய அந்த ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் இன்னொரு ஒரு 9 பேர் கொடுக்கலாம் தான் நினச்சேன். அவர் பெரிய பாக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டனால 5 போட்டு எடுத்துகிட்டு போனேன். அதில் 4 தான் கொடுக்க முடிஞ்சுது. 1 வந்து ரோட்டில் சரி அது யாரே ஆள் இல்லை, அதனால் டாகெல்லாம் நிறைய வரவே சரி டாக் வச்சாலும் டாக் அது சாப்பிடல ரொம்பவே. அது ஒரு 3 நாளாக அந்த சாப்பாடு அப்படியே வந்து ரோட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த மாதுளம்பழம் அங்கங்கே இது பண்ணி ஒரு இது மாதிரி இருந்தது. அது ஏதோ சிவனாக முடிவு பண்ணி, அது ஏதோ ஒரு திருஷ்டி கழிப்புக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது சிவன் தான் அது வேணுன்ட்டு அந்த இவர் நிராகரிக்கலைன்னா அது அப்படியே போயிருக்கும் 5. இந்த 2வது இந்த பிரம்மனுக்கு 4 தலை, 5 இருந்து 1 தானே, அந்த ஒரு தலைன்றது அந்த ஆணவம் அந்த இதுதானே இது பண்ணி 4 தலை தானே அப்படி பார்த்தா, அதனாலேயா என்னான்னு அப்படி யோசிச்சுட்டு அதை இருந்தது. அது ஒரு பக்கம் அப்படி ஒரு கனெக்ஷன் ஆச்சுங்களா. இந்த நம்பர்ஸ் கனெக்ஷன் இந்த மாதிரி ஒரு பக்கம். இது விட ரொம்ப ரொம்ப இப்போ நான் சொல்ல போகிற விஷயந்தான் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். 2 முக்கியமான விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதில் அந்த 2 பரிகாரமே அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதாவது 29வது பார்ட்டில் ஒரு பரிகாரமும், ஏன்னா உடனே அவ்வளோ பரிகாரம் சொன்னால் மட்டும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க. 29வது பார்ட்டில் ஒரு பரிகாரமும் 30வது பார்ட்டில் இன்னொரு பரிகாரமும் சொல்கிறேன். இப்போ நான் வரேன் சமயபுரம் மாரியம்மா கிட்ட. அது என்ன மெயின் மேட்ருனா, அந்த லாரி வந்தது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. வீட்டில் வந்து பிரதமையாக இருக்குதுன்னு பார்க்குறப்போ அந்த 11ஆவது நாள் சமயபுரம் மாரியம்மாவை கும்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு போட்டு வச்சுருந்ததோடு இல்லாமல், அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு பவானி ஆனந்த் அவர்கள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ. அதில் வந்து அவர் சொல்கிறாரு, சப்தகன்னிகளுக்கு 7 சப்தகன்னிகளை பற்றி ரொம்ப ஒரு இதாக சொல்லியிருந்தார். அந்த சுகபிரமரே தான் அதில் கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இசையாக இருந்தாலும் இசை, அதாவது சப்தனாலே அதில் இசையும் வந்துடும், 7ன்ற நம்பரும் வரும். அந்த 2 விஷயம் சேர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வணங்குறோன்னாலே அது வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதங்கள் நடக்கும். அதில் சப்தகன்னிகள் ரொம்ப முக்கியம். அந்த சப்தகன்னிகளை வந்து நீ சமயபுரம் மாரியம்மாவுக்குள்ளகிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், அங்கே லாரி வர்றதுன்னா நான் இங்கே வந்து பார்த்துட்டு ஐயோ அங்கே பிரதமையாக இருக்குதேன்னு பார்க்குறதுன்னா, அந்த கேலண்டரில் இருக்கிற இதில் வந்து உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மாவை 4ஆம் தேதி கும்பிட்றது நல்லதுன்னு போட்டுக்குது. அது எனக்கு 11ஆவது நாள் நான் சுகபிரமரை அன்றைக்கி நீங்கள் சமயபுரம் மாரியம்மாவை கும்பிட்றது நல்லதுன்னு போகிறது வச்சுருக்குதுன்னா, அதை நான் அந்த விஷயத்தை பார்த்தது வெள்ளிக்கிழமையும் என்னாவோ. ஆனால் சனிக்கிழமை ராத்திரி நீ மறுநாள் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட பார்த்துரு சமயபுரம் மாரியம்மாவை பற்றின்னு. அதுதான் வீடியோவாக டிஜிட்டலாக சனிக்கிழமை நைட்டு தான் நான் அதை பார்த்தது. நீங்கள் வந்து சமயபுரம் மாரியம்மாவை
இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் வந்து வணங்கினோம், ரொம்ப அற்புதங்கள் நடக்கும்னு 2 ஸ்லோகம் சொன்னார். நீங்கள் ஏற்கனவே கூட அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஆனால் சப்தகன்னி 7ன்ற நம்பரு, சமயபுரம் மாரியம்மா, இது எல்லாமே இந்த ஒன்றா சேர்த்து வணங்கத்துக்கான ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த விஷயத்த கூட நான் எனக்கு ஏன் இப்போயே இதை சொல்லிடலாம். இந்த வீடியோ பெருசு, இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் அதை அடுத்த பார்ட்டில் போடலான்னு இருக்கிறேன். அது இல்லாமல் இப்போ நான் கோயிலுக்கு நம்ம அந்த இவருக்கு ஹனுமனுக்கு ஒரு ஆப்பிள் வைக்கலான்னு இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ஆப்பிளை நான் கொண்டு போனதுனாலேயே நிறைய விஷயங்கள் ராமரையும் ஹனுமனும் கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன் நான் இன்றைக்கி. அதை நான் அந்த மாதிரி ஹனுமன்கிட்ட நீம்கொரளியாக நினச்சி நம்ம ஹனுமன் பக்கத்தில் வைக்க சொல்லலான்னு ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போனேன், நீம்கொரளின்னு. அதை நான் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துன்னு போக வச்சதே ஒரு வேளை நீம்கரோலியா இல்லை எடுத்துன்னு போக வச்சதே பிரபஞ்சமானு தெரியல எனக்கு. அதை நான் எடுத்துன்னு போகிறதுக்காக எனக்கு வழியேற எனக்கு அதுக்கு சம்மந்தமான விஷயங்களே காமிச்சின்னு வந்துடுச்சு. ரோடு ஃபுல்லாக அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களே நிறைய வந்துடுச்சு. அதனால் வேண்டி அதையும் ஒரு பரிகாரமாக உங்களுக்கு சொல்கிறேன் நாளைக்கு. அது ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தால அந்த விஷயத்த ஷார்ட்டாக சொல்லிவிடுவேன். இதில் நீங்கள் இவ்வளோ பெருசாக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அது சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது. அதை வேணால் அந்த ஆப்பிள் விஷயத்தை அப்புறமா சொல்கிறேன். இதுலேயே வேணால் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அது என்னன்னா, நீங்கள் வந்து 7ன்றது சப்தகன்னி, அதில் இசைன்றது ரொம்ப முக்கியம். சப்தன்றது இசைன்றதும் வருது. அது எல்லாமே சேர்ந்து சமயபுரம் மாரியம்மாவுக்குள்ளே அந்த சப்தகன்னி இருக்கிறாங்க. அது மட்டும் அவர் சொல்லலை. நம்ம உடம்புல நம்ம ஸ்கின்னு, நம்ம தோல் இதெல்லாம் வந்து அழகாக வரணுன்னா அது பிராமி. நம்ம தோலுக்கு கீழே இருக்கிறது வந்து பிராமி. 7 சப்தகன்னிங்களுமே நம்ம உடம்புல இருக்குது. இதெல்லாம் என்றைக்கு நான் பார்க்குறேன் அந்த வீடியோவை? சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு பார்க்குறேன். மறுநாள் இந்த 11ஆவது நாள் சுற்ற போகிறேன். மறுநாள் அந்த ஸ்கூல் ப்ரோக்ராம் போயிட்டு குபேர விளக்கு வாங்கிட்டு வர போகிறேன். இந்த குபேரன் கதை, அதை வேணால் அந்த பார்ட் வேணால் போடுறேன். இது தெரிஞ்சதுனால தான் அந்த குபேர விளக்கை போய் நான் சிவன் மேலே வச்சு எடுத்துன்னு வந்தேன். ஏன் வச்சுட்டு வந்தேன்றது வேணால் 29ஆவது பார்ட்டில் போடுறேன். இந்த குபேரன் எல்லா விஷயமும் எனக்கு உங்கள்கிட்ட கதையாக சொல்லியிருக்கிறன்றதுனால தான் இதை ஏன் நான் இந்த சிவன்கிட்ட வச்சு எடுத்துன்னு வந்தேன்ற விஷயத்தை எனக்கு புரிஞ்சதுனால தான் இதை நான் சிவன்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வரேன்றத நான் அடுத்த பார்ட்டில் போடுறேன். ஆனால் அந்த பவானி ஆனந்தவர்கள் சொன்ன சமயபுரம் மேட்ரை இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கல வீடியோன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அந்த மறுநாள் நான் வந்து அது சுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சமயபுரம் மாரியம்மாவுக்குள்ள ஒரு இது இருக்குது, ஒரு சப்தகன்னிகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புலையே சப்தகன்னிகள் இருக்கிறாங்க. சப்தகன்னிகளை நம்ம வணங்குறதுனால என்ன ஆகும்னா, ஆனால் நான் எப்போவுமே சப்தகன்னிகள்னாவே நான் அந்த இப்போ சமீபத்தில் போடுறாங்களா பிராமி, வாராகி, அந்த மாதிரி பார்க்குறதில்ல. ஏன்னா எங்கள் குலதெய்வம் பல்லூரில் இருக்கிறதுக்கும் எல்லா ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப ஆதி காலத்து சப்தகன்னி தான் நாங்கள் கும்புறது. ஆனால் இவர் சொன்ன விஷயம் இந்த சமீப கால சப்தகன்னி தான் அவர் சொல்கிறது. இந்த தோலுக்கு கீழே பிராமி இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொன்னார். ஒரு அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறமா உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். அப்புறமா உங்களுக்கு அதையே போட்டு எந்த லிங்க்குன்னே போட்டு லிங்க்கு போடாமல் உங்களை பார்க்க வைக்கிறேன் அந்த வீடியோவை. அந்த மாதிரி உடம்புல இருந்து உங்களுக்கு தோல் பிரச்சனை இருந்தாலோ உங்களுக்கு எது இருந்தாலோ நீங்கள் வந்து அந்த பிராமியை ரொம்ப கும்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு ஒரு சப்தகன்னி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதில். அப்புறம் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து சமயபுரம் மாரியம்மாவை இந்த சப்தகன்னியாக நினச்சி கும்பிடணும். ஆனால் எப்படி நீங்கள் கும்பிடணுன்னா 2 சில மந்திரம் சொன்னார். அதில் ஓம் ஹ்ரீம் HREEM, ஓம் ஹ்ரீம் நமக அப்படின்னு 9 முறை சொல்லணும்னு சொன்னார்னு நினைக்கிறேன். இது வந்து அது எத்தனை முறைன்றதை மறுபடியும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு அந்த ஸ்லோகம் சொல்லிடுறேன். ஓம் ஹ்ரீம் நமக அப்படின்னு சொல்லிவிட்டு 7 முறை சொல்லணும். ஓம் ஹ்ரீம் நமகன்னு சொல்லிட்டு 7 முறை சொல்லணும். ஓம் சித்ராதேவியே நமக, அந்த சமயபுரம் மாரியம்மாவை சித்ராதேவின்னு கும்பிடணுமா. சமயபுரம் அதுலேயும் சப்தகன்னி இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்குள்ளே. ஓம் ஹ்ரீம் நமகன்னு 7 முறை சொல்லணும். ஓம் சித்ராதேவியை நமகன்னு சொல்லிட்டு 16 முறை சொல்லணும். சமயபுரம் மாரியம்மாவை நினச்சி உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி 48 நாள் நீங்கள் கண்டி சொன்னீங்களான்னா நீங்கள் மிகுந்த செல்வ வளம் ஆகும்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கெட்டியாக பிடிச்சிக்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு என்னைக்கு சொல்கிறாரு. அந்த சமயபுரம் மாரியம்மா 1 2 3 3rd 1 லாரி, 2nd கேலண்டரில் பார்த்தா இன்றைக்கி நீ
பயப்பட தேவையில்லை, அது பிரதமன்னு அன்றைக்கி சமயபுரம் மாரியம்மாவையே வணங்கத்துக்கு முக்கிய நாளுங்குது. தேர்டு அது 3 நாள் பத்து காட்டலாம். நாளைக்கு நான் அங்கே போகிறேன்னா இன்றைக்கி நைட்டு காட்டுது. ஞாயிற்றுக்கிழமை நான் போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி நான் 11ஆவது நாள் சுற்றுறேன் சுகபிரமர் நினச்சி. இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு பார்க்குறேன். இதில் வந்து சனிக்கிழமை நைட்டு இந்த வீடியோவை பார்க்குறேன். இதில் சமயபுரம் மாரியம்மாவை சித்ராதேவியை ஓம் சித்ராதேவியை நமக அப்படின்னு சொல்லிட்டு 16 முறை. ஏன்னா 16ன்றதை கூட்டினா 7. அதுக்கேற்ற மாதிரி நான் போனால் அந்த இதில் 11ஆவது நாள் நான் போயிட்டு பிள்ளையாரை போய் சுற்றும்போது ஆரஞ்சு பிளாக் போட்டு ஒரு பையன் வந்து சுற்றுறான். ஹால் டிக்கெட் வச்சு சுற்றுறான் பரீட்சைக்காக. குட்டி பையன் ஆரஞ்சு பிளாக் பார்த்தா நான் சத்யசாய் பாபான்னு நினைப்பேன். அவனுடைய ட்ரெஸ்ஸில் 7 போட்டிருக்கு. இவர் சொன்ன விஷயம் இல்லைன்னா நான் புரிஞ்சிருக்காது. இன்றைக்கி நைட் சனிக்கிழமை நைட்டு நான் அதை பார்க்கலன்னா அந்த 7 கான்செப்ட்டு எப்போவுமே சப்தகண்ணி நம்மளுது 7ன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஃபாதர் பியோன்னா கூட அவர் இதெல்லாம் சொல்லியிருக்க பாருங்க. அப்படியே அதெல்லாம் புரிஞ்சுன்னு இருப்பேன். முன்னாடி நாள் இவர் சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தாலும் பிரபஞ்சம் பண்ணுது இது எல்லாமே. அதை இன்றைக்கி பார்த்துறத்தன்னு அவன் கரெக்டாக சத்யசாய் பாபாவாக நினைக்கிறேன் நான். ஆரஞ்சு பிளாக் அவன் போட்டுட்ருக்கனால அவனுடைய ட்ரெஸ்ஸில் 7ன்னு போட்டிருக்கு உங்களுக்கு. அது வந்து அந்த இது சப்தகண்ணி. அதே சமயத்தில் அந்த சப்தகண்ணி உங்களுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மா இதில் இருக்குது. அந்த சமயபுரம் மாரியம்மாவை நீங்கள் 16 முறை ஓம் சித்ராதேவி நமகன்னு சொல்லணும், ஓம் ஹ்ரீம் நமகன்னு சொல்லணும் 7 முறை. ஓம் HREEM. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த இன்றைக்கி அந்த அம்மா கும்பிட்டா நல்லதுன்னு தானே சொன்னாங்க 11ஆவது நாள். அந்த பில்டிங் உள்ளே போகும்போது நான் கவுண்டிங்லாம் பண்ணல. அதெல்லாம் நேற்று இது போட்டேன் பாருங்கள் ஒரு வீடியோ. அதை யாரும் பார்க்கல. அவங்க இன்னும் நிறைய அந்த சாமிஜி பேசுனதெல்லாம் மைக்கில் இதெல்லாம் எடுத்தேன். அதெல்லாம் யாருங்க பார்ப்பாங்க? நீங்கள் 10 பேர் கூட பார்க்க மாட்டீங்க. அதை அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க நான் அதை போடுவேன்னு. நான் அவங்ககிட்ட நான் மொத்த வீடியோவுமே அனுப்பிச்சிடுறேங்க. நீங்கள் வேறு எங்கன்னா சொல்லி வேறு எதனா சேனலில் கூட நீங்கள் போடுங்க. இந்த பசங்களது வரைக்கும் மட்டும் போட்டேன் நான். அதில் 280 பேர் தான் பார்த்துக்குறாங்க அந்த குட்டி பசங்க அதெல்லாம். ஆனால் எனக்கு அது ஆன்மீகமாக 11ஆவது நாள் அது முருகருக்கா மாதிரியும் உங்களுக்கு அது எல்லாம் அந்த பாரத மாதா இது போட்டு விளக்கேற்றினது அதுங்கெல்லாம் இந்த 11ஆவது நாள் எனக்கு கொடுத்து அந்த குபேர விளக்கு என் கைக்கு வரணும். அந்த குபேரத்துக்கு மேலே 9ன்ற நம்பரும் அவங்க எனக்கு 47ன்ற நம்பர் இது என்னுடைய நம்பர் 47 கொடுத்தது. அந்த 7லேயே அந்த 7 அந்த சமயபுரம் மாரியம்மா அந்த சப்தகண்ணியம் வந்துடுதுங்களா அந்த 47லேயே. அந்த மாதிரி இந்த 4 இது தானே அவருக்கு பிரம்மர். அதனால் அந்த கனெக்ஷன் வந்துடுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த புரிதலோடு இந்த ஸ்கூலுக்கு ஒன்று வர வச்சது அந்த குபேர இது தான். ஆனால் அந்த குபேர விளக்கை ஏன் நான் சிவன்கிட்ட வச்சு எடுத்துன்னு வந்தேன்றதுக்கு எனக்கு இந்த இவருடைய கதை எல்லாமே குபேரனுக்கும் இந்த சுகபிரம்மருக்கும் செல்வ வளத்துக்கு ஏன் பவானி ஆனந்தவர்கள் வந்து இந்த சுகபிரம்மரை சொன்னார்ன்றதுக்கும் கதைகள் விஷயம் தெரிஞ்சதுனால்தான் அதை நான் போய் சிவன்கிட்ட வச்சு எடுத்துன்னு வந்தேன். அது நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த சமயபுரம் மாரியம்மாவை நினச்சி 48 நாளைக்கு டெய்லி ஓம் ஹ்ரீம் நமக 7 முறை, ஓம் சித்ராதேவியை நமகன்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மா படமே உங்கள் எதிர்க்கு இருந்ததுன்னா அதை வச்சு 48 டேஸ் சொல்லலாம். இல்லை என்றைக்குமே சொல்லலாம். அது ஒன்றும் 1 நிமிஷம் கூட ஆகாது. என்றைக்குமே அந்த சமயபுரம் மாரியம்மா நினச்சி சொல்லலாம். கிடச்சி தானே ஃபோட்டோ அங்கேருந்தே வாங்கி வந்து வச்சுக்கலாம். இல்லை வேறு எங்கன்னா கூட வாங்கி வந்து வச்சுக்கலாம். சமயபுரம் மாரியம்மாவுக்குள்ளே சப்தகண்ணி இருக்குதான்னு நினச்சி கும்பிடணும். இந்த 2 மந்திரம் சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன் நான். இன்னொரு அந்த ஆப்பிள் விஷயம் வந்து அது இன்னொரு அடுத்த பாட்டில் இந்த ஏன் சிவங்கிட்ட அதை வச்சு எடுத்துன்ற விஷயமும் அந்த ஆப்பிள் விஷயமும் ஆப்பிள் பரிகாரமும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.